சூப்பர் டேஸ்ட்டில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி வைக்கலாம், இல்லாட்டி தக்காளி சட்னி வைக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு கப் ரவை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்கவே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்காங்க. வேக வைக்காத கிழங்கு தான் எடுத்துருக்கேன். இது தோலை சீவி எடுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. உடனே பண்ணதாக இருந்தால் நீங்கள் தண்ணியில் போடாண்டாம், இல்லாட்டி தண்ணியில் போட்டுக்கோங்க. கருத்துரும், உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிடணுங்க. துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகம் மட்டும் வேணும்னா கூட 2 கிழங்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். 2 கிழங்கையும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. நல்லா பொடியை கண்ணில் வச்சு துருவி எடுக்கணும். தண்ணியிலே அப்படி துருவி போடுங்க, கருக்காது உங்களுக்கு. நல்லா துருவியாச்சுங்க. இப்போ 3 நாள் மட்டும் நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா அதில் இருக்க மாவுச்சத்தெல்லாம் போயிருங்க. வெள்ளையான மாவு கணக்கம் வரும், அதெல்லாம் போயிடும். அதனால் தண்ணியில் போட்டு 2-3 மட்டும் அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசி எடுத்தாச்சுங்க. ஒரு ஜல்லடையில் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படி வச்சுருந்தீங்கன்னா தண்ணி பூரா இறங்கிருங்க. இது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. 1 கப்பு ரவை எடுத்துருக்கோங்க. இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பால் தண்ணி எடுத்துக்கணும். நம்ம 2 கப்பு தண்ணி எடுத்துக்கிடணும். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணிங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. தண்ணி 2 கப்பு எடுத்தாச்சு. இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை தழையை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூனுக்கான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கணும். கடாயை அடுப்பில் வச்சுட்டு உப்பு கரையதாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு போட்டு உருளைக்கிழங்கு நல்லா கொதித்து வரணுங்க. கொதித்து வந்தோடனே நம்ம ரவையை ஆட் பண்ணிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 1 கப்பு ரவையும் போட்டுக்கிடலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, கை விடாமல். கட்டி விட ஆரம்பிச்சிரும் கிண்டலைன்னா. இந்த மாதிரி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாங்க. தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு ஸ்நாக்ஸுக்கும் ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம். நான் ஸ்நாக்ஸுக்கு தான் பண்ணியிருக்கேன். ரவை வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா திக்காகிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி திக்காகணுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரவை இட்லி தோற்று போங்க, அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம இதில் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணலை. ஆட் பண்ணாமல் தான் பண்ணியிருக்கேன். மல்லித்தழை லாஸ்ட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம ஆற வச்சோம்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் ஆறிடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். சூப்பராகிட்டு ரவையை வேக வச்சு எடுத்தாச்சு. அது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். மூடி வச்சிங்கன்னா வேர்த்துரும். அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயில்
ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு 2 ஸ்பூனுங்க. இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் செவந்து வந்த உடனே நம்ம இது கூட தேவையான பொருட்களை ஆட் பண்ணிடலாம். வரமிளகா 4, 5 வரமிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயங்க, பெரிய வெங்காயம் மட்டும் 1 போட்டுக்கேன். சின்ன வெங்காயம்னா 2 போட்டுக்கோங்க. உங்களுக்கு சட்னி அதிகமாக வேணும்னா கூட 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். நம்ம ட்ராவல் எதுவும் பண்ணணும்னா தான் ரொம்ப வதக்கணுங்க. வீட்டில் உடனே சாப்பிட்றதுக்கு நம்ம லைட்டாக வதங்கினா போதும். பச்சை வடை போதுலையும் தக்காளி வந்து 3 தக்காளி பெரிய தக்காளியாட்டு ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன தக்காளினா ஒரு 5 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்கிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம். சட்னி தகுந்தபடி உப்பு போட்டாச்சுங்க. பூண்டு பல் ஒரு 6 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம ஆற வச்சுக்கணுங்க. இப்போ கொஞ்சோண்டு புளி போட்டிருக்கேன். நல்லா புளிக்கிற தக்காளினா புளியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. புளிப்பு கம்மியாக தான் இருக்கும், அதனால் ஒரு சின்ன சோளா போட்டிருக்கேன். இதை ஆற வச்சுக்கலாங்க. ரவை வந்து ஆறிடுச்சு. நமக்கு சட்னிக்கு வதங்கக்குள்ளே நமக்கு ரவையும் ஆறிடுச்சு. லைட் சூடாக இருக்குது. லைட் சூடாக இருக்கும்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. கையை கொண்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா சாஃப்டாயிரும். கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு எண்ணெயாவது தண்ணியாவது தடவிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாட்டு நம்ம உருட்டி எடுக்கணும். கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டி எடுத்தோம்னா மினி இட்லி மாதிரியே கிடைக்குங்க. இந்த மாதிரி உருட்டிக்கங்க. உருட்டிட்டு ரேஸை தட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கு மினி இட்லி மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. ரவை வேக வச்சு நம்ம ஆற வச்சு எடுக்கக்குள்ளே சட்னி தாளித்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாங்க. வேக வைக்கிறதுக்கு தான் டைம் பிடிக்கும். மற்றபடி எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் உருட்டிக்கோங்க. குட்டி குட்டியாக உருட்டினாலும் உருட்டலாம். நல்லா டிஃப்ரெண்ட்டாட்டு ஏதாவது பண்ணாலும் பண்ணிடலாங்க. சமோசா மாதிரி மடக்கி போட்டுக்கலாம் தேய்ச்சி. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க. உருளைக்கிழங்கு போட்டுக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் குழந்தைகள் செய்ய சொல்லுவாங்க. செய்யும்போதே கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கோங்க. எங்களுக்கு காணாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. ஒரு ஸ்டீமரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி ஸ்டீமரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம எல்லா உருண்டைகளும் நம்ம மேலே எடுத்து வச்சுக்கணுங்க. யாருமே ரவையில் பண்ணதுன்னே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் வந்து தண்ணி ஊற்றி ஹீட் பண்ண வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆனோட நம்ம உள்ளே வச்சிடணுங்க. எல்லாத்தையும் ஸ்டீமரில் வச்சாச்சு. கடாயில் வச்சுக்கிடலாம். கடாயில் நல்ல தண்ணி சூடாகிடுச்சு பாருங்கள். அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போகிறோம். ரவையை வந்து வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி சட்னிக்குள்ளது ஆறிடுச்சுங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணி தேவைன்னா கொஞ்சோண்டு ஊற்றிக்கங்க. அதில்ட்டா நீங்கள் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. சில தக்காளி வந்து நிறைய தண்ணி விட்டு வரும். தண்ணி விட்டு வர தக்காளி இருந்ததுன்னா அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அப்படியே தான் அரைச்சி எடுத்துருக்கேன்.
மிக்ஸி சாரை கழுவி நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றும்போது கரெக்டாக வந்துடுங்க. சூப்பராட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு ஒரு தாளசம் பண்ணிக்கிடலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை தழைங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டீமரில் வேக வச்சதும் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருச்சுங்க. இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்றா ஒட்டாது. நான் ஆற வச்சு எடுத்துட்டேன். நல்லா ஒட்டாமல் கிடச்சிருச்சு பாருங்கள். இது ஒரு தாளசம் பண்ணிடலாம். கடாயில் வந்து 2 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், மிளகாய் 2 மிளகாய், ஜீரகம் 1/2 ஸ்பூனுங்க. அப்புறமா கருவேப்பிலை தழை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். அடியில் கரண்டியை கொடுத்து நம்ம கிளறணுங்க. நடுசில் கரண்டியை கொடுத்தீங்கன்னா உடஞ்சிரும். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால் ஓரத்தில் கரண்டி கொடுத்து அப்படி கிண்டி கொடுங்க. சூப்பராக கிடைக்குங்க. இதில் வந்து மல்லித்தழை தூவிக்கலாம். டேஸ்ட்டு சும்மா அடிப்படியே டேஸ்ட்டில் இருக்குங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா பண்ணி கொடுத்து பாருங்கள். யாருமே ரவையில் பண்ணதுன்னே சொல்ல மாட்டாங்கங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கிளாஸ் டீ போட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சரி அட்டகாசமாக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு. ஒரு இலையில சேவ் பண்ணிடலாம். எம்மி எம்மி ஸ்நாக்ஸ் ரெடிங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து தக்காளி சட்னி வச்சுருக்கேன். அப்படியே மிக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அட்டகாசமாட்டு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கையை வச்சு எடுக்கிறதுக்குள்ளே பிஞ்சிருங்க, உடஞ்சிரும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.